நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு பெஞ்சல் புயல் நிவாரணம் கிடைக்காமல் பரிதவிக்கும் மக்கள், தொடரும் கொலைகளால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. தமிழ்நாட்டில் பட்ட பகலில் திருநெல்வேலி திருச்செந்தூர் பாளையங்கோட்டையிலிருந்து போகக்கூடிய சாலையில் மாவட்ட உயர்நீதிமன்றம் அங்கே இருக்கின்றது. அதில் கல்வியாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய சாந்திநகர் பகுதியை ஒட்டிய இந்த காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் வந்த மாயாண்டியை வெட்டி கண்டந்துண்டமாக போட்டுவிட்டு ஒரு கையை மணிக்கட்டோடு தரித்து விட்டு ஓடுகிறார்கள். எல்லோரும் பதறி ஓடுகிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், காவலர்கள் எல்லோருமே புடைசூழ இருக்கின்ற போது திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடக்கு. இப்படி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொலைகள் மட்டுமல்ல, கஞ்சாக்கள், வெட்டுதல், உள்ளே போய் காதை வெட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் அபாயகரமான சூழல்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவங்க தெளிவாக திருநெல்வேலி கொலைகளுக்கள் நடைபெறக்கூடிய விஷயத்தை தனது அறிக்கையினூடே சுட்டி காட்டி அவர் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு நிர்வாகம் திறமையற்ற ஆட்சி நடப்பதின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது. அழுத்தம் திருத்தமான அந்த பதிவோடு திருப்பதி அம்மையார் சசிகலா அவர்கள் போதைப் பொருளுக்கு தமிழ்நாடு ஒரு கலாச்சார மையமாக மாறியிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையை ஒருவர் ஓட ஓட பட்ட பகலிலே பாதுகாப்பு நிறைந்த நீதிமன்றத்தில் வெட்டி கொலை செய்திருப்பதை வேதனை அளிக்கிறது என்று கூறியவர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில், அதாவது ஸ்காட் யார்டுக்கு நிகராக பாராட்டப்பட்ட அந்த காவல்துறை இந்த சீரழிந்து சின்னா பின்னமாக இருக்கிறது என்பதையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்திற்குடைய கவலை வேறு ஒன்று இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் அவர்களுக்கு தன்னை பற்றியும் தன் சுய தம்பட்டத்தை பற்றியும் தான். இப்போ அவர்களுக்கு என்ன கவலை? ஈரோடு எலெக்ஷன் வருது, அங்கு போய் வெற்றி பெற்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது, 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்போடு பேசுவது என்றெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இது குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். தமிழ்நாடு எப்படி இருக்கின்றது, அம்மையாருடைய இந்த அறிக்கையினூட இந்த தலைப்பை முன்னெடுக்க போகிறோம். நமது நிகழ்ச்சிக்காக பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள் வந்திருக்கிறார். கருத்தியல் சார்ந்த பாஸ்கரன் ஐயா கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா ராமநாதன், அன்பு சகோதரி சுபா சதீஷ்குமார், எமது வெளிப்படப்பட அம்மா வாங்க. ராமன் சார், அம்மாவுடைய இந்த அறிக்கையும் சொன்னேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை படுமோசமான ஒரு நிலை. உங்களுக்கு தெரியும் இந்த திருநெல்வேலியுடைய இதெல்லாம் எப்படி பார்க்க? பொதுவாக திமுக ஆட்சி அமைச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் நெருங்குது. ஆமாம், 4 வருஷம், 3 முடிந்து 4 வருஷம், 3 வருஷம் 4 வருஷம் இதாகுது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சி நடக்கிற அத்தனை மக்கள் விரோத செயல்களும், பேரிடர் போன்ற காலங்களில் எல்லாம் இது போன்ற செயல்களில் புரட்சித்தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி எப்படி உதவிக்கரம் நீட்டுவார்களோ, எப்படி நிவாரணம் வழங்குவார்களோ, அதே செயல்பாட்டில் தான் இன்று தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் விரோதமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலும் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் கள்ளச்சாராயத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, அங்கெல்லாம் தியாகத்தலைவி சின்னம்மா நேரடியாக சென்று அங்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் கோரி நிவாரணங்களை வழங்குவதை பார்த்தால் புரட்சித் தலைவி அம்மாவே நேரடியாக வந்து அந்த செயல்பாட்டை செய்வது போன்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மனதில் இருக்குது. ஆனால் திமுக அரசை பொறுத்தவரை என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவுடைய சில பிரச்சனைகளுக்கு இருக்குது, நம்மளை என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நமக்கு 25 ஆண்டுகள் நம்ம தான் அங்கே எல்லாமே நிர்வாகம் பண்ணுவோன்னு உள்ள கற்பனை கோட்டையில் திமுக மதைக்கின்றது. 100%. ஆமாம். இதில் என்ன விஷயம்னா, தன்னுடைய துறையில் மாவட்ட ரீதியாக, தாலுகா ரீதியாக, மாவட்ட வாரியாக
எந்தெந்த துறை என்னென்ன நடக்கின்றது, அமைச்சர்கள் எப்படி வேலை செய்கின்றார்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் எப்படி வேலை செய்கின்றார்கள், உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா எந்த சிந்தனையும் அவர்கள் செய்வதில்லை. அப்படிப்பட்ட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னைக்கு நிலைமை தமிழ்நாட்டில் மக்கள் சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் விதி விட்டா பாடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இனிமேல் அதாவது தலைக்கு மீறி எல்லாமும் போயாச்சு. ஜான் போன என்ன முளம் போன என்ன விதி விட்டா பாடுறது கிராமத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கூட என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டு நிலைமையை பார்க்கின்ற போது எங்கும் கொலை, எதிலும் கொலை, எங்கும் ஊழல், எதை தொட்டாலும் ஊழல், ஊழல் இல்லாமல் எந்த துறையும் செயல்பாடு இல்லை என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு. இப்போ ராமன்ட்ட கேட்குறேன், சசிகலாமாவுடைய இந்த விஷயத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, போலீஸுடைய திறமையற்ற நிலை, சட்டம் ஒழுங்கு, அதோடு மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்துள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருவாரூர், நாகை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது இந்த பஸ்ஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒவ்வொரு ஊர்களும் அந்த மாதிரி எல்லா பகுதியுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 200 ஜெயிப்பேன் இந்த அரசு எப்படி? அதாவது இந்த அரசுடைய மனநிலை என்னவென்றால், தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒன்று கவர்ச்சியான திட்டங்களை சொல்லி அவர்களை ஏமாற்றி, நமக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் சொல்லிட்டு அது மாதிரி சில செப்படி வித்தைகளை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலான்னு உள்ள கற்பனை கோட்டையில் அவங்க ஒரு இருமாப்பு. ஆமாம், ஒரு இருமாப்பில் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்களா மக்கள் கொதித்து உள்ளார்கள், கொதித்து காணப்படுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு பொருள் வாங்க முடியல. அத்தனை துறையிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் சாதாரண ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு கல் இறக்கி பாருங்க சார், அப்போ தெரியும் அவங்க நரக வேதனை படக்கூடிய நிலைப்பாட்டில் அத்தனை துறையும். கல் இறக்குனா ஏன் நரக வரப்போம் அதை சொல்லாம கல் இறக்கி பாருங்க சார். நீங்க கேட்டதான் சார் எனக்கு ஆர்வம் வர சொல்லுங்க. இப்போ நான் வீடு கட்ட போறேன், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட். சரி, இப்போ நான் ஒரு 2 லோடு கல் இறக்குறேன், என்ன வரும்? ரைட், இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வரீங்க. கல் இறக்கும் போது அந்த வார்டுடைய ஏஇ முதல்ல வருவார். ஏஇக்கு அடியாட்கள் வருவாங்க. என்னங்கிற வாட்டர் கல் இறக்குறீங்க, என்ன ஐயா வீடு கட்ட போகிறேன், நேரம் ஏஇ ஆஃபீஸில் வார்டு ஆஃபீஸில் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏஇ நீங்கள் போகிறத பார்த்து அவர் 4 அடியால் வச்சுருப்பார், நீங்கள் அவரை சந்திக்க முடியாது. அப்புறம் கவுன்சிலர் இருப்பார், அவரை பார், எவரை பார், மண்டல தலைவரை பார், அங்கு பார், இங்கு பாருன்னு நீங்கள் கடனை உடனே வாங்கி 500 ஸ்கொயர் ஃபீட் இந்த நிலைமை. ஐயா அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற 5000 10,000 50,000 கொடுக்குறீங்கன்னு வச்சுருங்களேன், எனக்கு ஒரு ஓட்டுக்கு 500 வச்சு நான் ஓட்டு வாங்கிடுவான்ல, எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் இல்லை. வந்து நான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் என்பதை மக்களை கதற மெட்ரோ வாட்டரில் இணைப்பு போனால் அது தனி காசு, மெட்ரோ வாட்டரில் யூஜிடி பாதள சாக்கடை இணைப்பு கனெக்ஷன் போனால் அதுக்கு தனி காசு, இபி ஆஃபீஸில் போய் டெம்பரரி கனெக்ஷனுக்கும் காசு, அந்த டெம்பரரி ரெகுலர் ஆக்கினாலும் காசு. அப்போ நீங்கள் எங்கே பண்ணி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு குறைந்தபட்சம் இது கூட என்ன வேண்டாமா? மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்களா? மக்கள் எந்த இடத்துலையுமே நிம்மதி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், இன்னைக்கு வந்து அதாவது இந்த அரசு மக்களுக்கு எப்படிலாம் துன்பங்களை விளைக்குன்னு பாருங்க. ரோட்டில் போனால் அங்கே பள்ளம் தோண்டி போடுறாங்க, பாதள சாக்கடையை போட்டால் அங்கே மெட்ரோ வாட்டுக்காரங்க கொண்டு பள்ளம் தோண்டி போடுறாங்க, பாதள சாக்கடைக்காரன் தோண்டி போடுறாங்க, மழைநீர் கால்வாய்க்காரங்க அவங்க தோண்டி போடுறாங்க. அப்போ தாழ்வான பகுதியில் மின்கம்பி போகுது, அது சரி பண்ணுறது கிடையாது. அப்போ டெங்கு பலி, நிலத்தகராறு, அது போல் கள்ளக்காதல் விவகாரம், பிரியாணி கடையில் சண்டை, அதே மாதிரி பியூட்டி பார்லர் போனால் அங்கே சண்டை, போதையில் சண்டை, அரசியல் அதிகாரம் அக்கிரமத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகப்படுத்தி மக்களை எங்கு பார்த்தாலும் அப்படியே போட்டு வந்து இந்த 17 எடுக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். 17 பாலை இருக்குது பார்த்தீங்களா, பாலையை கடிப்பளிப்பாங்க தெரியுமா, அப்படி எடுக்குவாங்க, அப்படி செதுக்குவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள நிலைமையை மக்கள் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி கிடையாதுங்க. முதலமைச்சர் நிர்வாகம் செய்கின்றார், ஆனால் நிர்வாகத்தில் தன்னுடைய துறைகளில் என்ன இருக்கின்றது, என்ன தவறு இருக்கின்றது களை எடுப்பதை அவர் மறந்து விடுகின்றார். அந்த களை எடுப்பதில் மறக்கினால்தான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலாய் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த துயரங்களை தான் தியாகத்தில் சின்னம்மா தொடர்ந்து கோடிட்டு காட்டுகிறார். ராமநாதன், உங்களுக்கு ரொம்ப சொந்த ஊர் தென்காசி. இப்போ நம்ம அம்மா சசிகலா அம்மா சொல்கிறாங்க, அந்த சட்ட ஒழுங்கையும் பேசணும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் நிவாரணங்கள் கிடைக்கலையா? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இங்கெல்லாம் இப்போ பாதிப்பு. ஏற்கனவே தூத்துக்குடி, ஏரல், முக்காணி, ஆத்தூர், திருச்செந்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம் இந்த பகுதிகளுக்கும் கிடைக்கல. இப்போ ஆடு மாடு கோழி எல்லாம் இறந்து போனதுக்கெல்லாம் சும்மா பேருக்கு 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. பஞ்சப்பாட்டு பாடுகிற வறுமை நிலைக்கு அரசு போயிட்டா. ஒன்று அம்மா சொல்கிறாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருவாரூர், நாகை இங்கே எதுவுமே கொடுக்கப்படல. இப்போது சட்ட ஒழுங்கையும் பேசணும். நீங்கள் இதில் எந்த ஆங்கிளில் பேச போகிறீங்க? அதாவது
தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளத்தால் மிதந்த போது முதல்ல இப்போ இல்லை அந்த அதைத்தான் சொல்ல ஆமாம் முதல் தடவையாக இந்த கவர்மெண்ட்ல திமுக கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆமாம் அந்த தடவை 6000 ரூபா அறிவிச்சாங்க. ஆனால் அந்த 6000 ரூபாயும் முழுமையாக கொடுக்கப்படாமல் ஆடு மாடுகள் ஆயிரக்கணக்கில் இறந்து போச்சு. சரி, கோழிகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லட்சக்கணக்கில் அழிந்து போச்சு. ஒரு கோழிக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கோழியை வந்து எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு செத்து போன கோழியை ஒரு அதிகாரி வர்ற வரையும் எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிஓவோ அல்லது தாசில்தாரோ விஏஓவோ வர வரையும் எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? இந்த மாடு ஆடு இறந்து போனது எல்லாம் கொண்டு போய் புதைச்சிட்டாங்கன்னா அது எப்படி காட்ட முடியும்? அது எங்கே கொண்டு போய் காட்ட முடியும்? யார்கிட்ட கொண்டு போய் காட்ட முடியும்? அந்த ஆடு மாடுகள் இறப்புக்கு, கோழிகள் இறப்புக்கு, வாத்துக்கள் இறப்புக்கு இதற்கெல்லாம் எந்த விதமான நிவாரணமும் கொடுக்கல. 6000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, அதையும் முழுமையாக கொடுக்கல. இப்போ விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் குளம் போல மிதந்தது. நகரமே மூழ்கி போகிற அளவுக்கு கிராம பகுதிகளும் நகர பகுதிகளும் மூழ்கி போகின்ற அளவுக்கு இருந்தது. அதில் வெறும் 2000 ரூபா தான். அங்கேயாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு 6000 ரூபாயை அறிவித்தாங்க. சில இடங்களில் கொடுத்தாங்க, பல இடங்களில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வட மாவட்டங்களில் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல. அவங்களுக்கு 2000 ரூபா தான் அறிவிப்பே கொடுத்தாங்க. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி. ஆமாம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் 2000 ரூபா தான் அறிவிச்சாங்க. அதில் திண்டிவனம் பக்கத்தில், மயிலம் பக்கத்தில் உள்ள மேல்பாக்கம் இது உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்னைக்கு வந்து சாலை மறியல் நடத்துகிறாங்க. எங்களுக்கு அந்த அறிவித்த 2000 ரூபாயவே நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சாலை மறியல் நடத்துகிறாங்க. பல இடங்களில் இன்னைக்கு வந்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு போராட்ட களமாக இருக்கிறது. அவர்கள் சமாதானப்படுத்தி நீங்கள் போங்க, நாங்கள் வாங்கி தரோம். புதுக்கோட்டையில் அறிவிச்சாங்க பாருங்க. புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த ஊரில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே போலீஸார் வந்து தலையிட்டு உங்கள் ஊருக்கும் பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்கள் ஊருக்கு நாங்கள் பணம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காவல்துறையினர் கொஞ்சம் மிரட்டி ஓரளவுக்கு அனுசரணையாக அரசாங்கத்திற்கு ஆதரவாக இன்றைக்கி வந்து அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து எவ்வளோ நாள் வெள்ளம் வந்து எவ்வளோ நாள் ஆகிறது பாருங்கள். இன்னும் நிவாரண பணி முடுக்கி விடப்படவில்லை, நிவாரண தொகை கொடுக்கப்படவில்லை. இப்போ அதற்கு பின்னால் முதல் நிவாரணமே கொடுக்கலைன்னா இப்போ தென்காசி மறுபடியும் குறுக்குத்துறை முருகன் கோவில்லாம் இன்றைக்கி வந்து மூழ்கி போச்சு. தாமிரபரணி அவ்வளோ வெள்ளம், சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் மூழ்கி போகின்ற நிலைமை இருந்தாலும் கூட எந்த அமைச்சரும் போய் பார்க்கவில்லை, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போய் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிர்வாகம் நடக்கிறது. எந்த விதமான நிவாரண தொகையும் தென் மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படவே இல்லை. மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு 1000 கோடி ரூபா, 949 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட பின்பும் கூட இந்த தென் மாவட்டங்களுக்கு எந்த விதமான இப்போ வந்த வெள்ளத்திற்கு எந்த விதமான நிவாரண தொகையும் அறிவிக்கப்படவே இல்லை என்பது வேதனையானது. சட்டம் ஒழுங்கை பொறுத்த அளவில் ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சக்கூடிய அளவுக்கு நாங்குநேரி, களக்காடில் ஒரு மாணவனை, தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவனை வெட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அதை விஞ்சுகின்ற அளவிற்கு சங்கரங்கோவில் பகுதியில் அந்த பெட்டிக்கடையிலிருந்து மற்ற மளிகை கடையிலிருந்து தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு எதையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போடுறாங்க. சாதி வன்கொடுமை பண்ணக்கூடிய லெவலுக்கு அதை காவல்துறையில் போய் சொன்னால், காவல்துறையில் போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி வெட்டுறான். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவ்வளவு நல்லா இருக்கு. நான் ராமநாதன் ஒன்று கேட்குறேன். எதுக்கு எடுத்தாலும் பெரியார் 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 பெரியார். சரிதான், பெரியார்னு பேசுனா நல்ல விஷயம்தான். திமுக கவர்மெண்ட் பெரியார் நல்ல பெரிய சாதனையாளர். அப்போ தந்தை பெரியாருடைய வழியில் நடக்கிறதா சொன்னால், நீங்கள் சொன்ன இந்த பட்டியலின மக்களுக்காக திமுக என்ன செஞ்சது? அப்போ அது இப்போ நீங்கள் சொன்ன 2 விஷயம் சொன்னீங்க. இல்லை, பெரியார் செஞ்ச விஷயத்தை தான் திமுக அரசாங்கமும் செய்கிறது. கீழ வெண்மணி கூலி
நீங்க அந்த வாரம் போன அது வேற விவகாரம். நான் கேட்கறது கீழே வெண்மணி விவகாரம் இல்ல. ராமநாதன் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரை புகழாரம் சூட்டுது. ஆமா. சரி, அப்படின்னா அதனுடைய கருப்பொருள் திமுக நாங்கள் எளிய நிலை விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுவோம். இங்க நீங்க சொன்னது நாங்குநேரியில வெட்டப்பட்டது யார்? தலித் சமூகம். இன்றைக்கு கூட வெட்டப்பட்டது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் விட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தலித்தை சார்ந்தவர்கள் அங்கு விட்டிருக்கிறார்கள். இங்க நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? இவர் தலித்தா பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்க திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில அந்த நீதிமன்றம் தெரியுமா? தெரியும். எவ்வளவு முக்கியமான இடம், முக்கியமான இடம், அவ்வளவு முக்கியமான இடம். அந்த இடத்துல எல்லா காவல் நிலையத்திலிருந்தும் காவலர்கள் வருவாங்க. அது ஒரு பெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னாலும் சரி தான், அல்லது வழக்கு நடத்தணும்னாலும் சரி தான், எல்லா காவல் நிலையத்திலிருந்தும் கிட்டத்தட்ட அம்பாசுந்தரம் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்திலிருந்து எல்லா காவல் நிலையத்திலையும் அங்கிருந்து ரெப்ரசன்டேஷன் கூட கேஸுக்கு அங்கே போயிருப்பீங்க. ஆமா, அங்கே போயிருக்கோம். அதுல நீதிமன்றத்திற்கு அவ்வளவு காவலர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் 20 பேர் பாதுகாக்கிறாங்களாம். இன்னைக்கு செய்திகள் வேற வந்தது, 20 பேர் அவ்வளவு வெட்டு. அதுல ஒரு குற்றவாளிய வெட்டி விட்டு போகும்போது மக்களும் வக்கீல்களும் கத்துறாங்க, இந்த காரை மறியுங்க அப்படின்னு சொன்னா எந்த காவல்துறை அதிகாரியும் அதை மறிக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்த வக்கீல்கள் ஒரு குற்றவாளியை பிடித்து போலீஸில் கொடுக்குறாங்க. ஒரு SSI கொடுத்து அவரை உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, காவல்துறையே என்னமோ பிடிச்ச மாதிரி இன்னைக்கு கணக்கு காட்டுகிறார்கள். ஆனா வக்கீல்கள் தான் பிடிச்சாங்க. அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அது நெல்லையில. சரி, ராமநாதன் ரைட். இப்போ சட்ட ஒழுங்குல நீங்க சொன்னது ஒரு அபாயகரமான ஒரு நிமிஷம் ஐயா. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை கொலை செய்தார்கள். அது என்னாச்சு? கடைசியில என்னடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அது கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. இதை விட எப்படி ஒரு காவல்துறை ஒரு அரசாங்கம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? அவருடைய பேர் என்ன? ஜெயக்குமார். அவரை எரித்து பாதி அதை விட்டுருங்க. இன்னைக்கு சென்னையில நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்னாச்சு? வழக்கு நீர்த்து போய் அப்படியே, அதாவது அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த போது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, உண்மை குற்றவாளிகளை விட்டு நீங்க போலி குற்றவாளிகளை கைது செய்யறீங்க, போலி குற்றவாளிகளை வைத்து வழக்கு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் திருமாவளவன் அவர்கள். அதற்கு பின்னாலே அந்த கருத்து வாபஸ் பெறப்பட்டதா அல்லது வாபஸ் பெற வைக்கப்பட்டதா என்பதை பற்றி திருமாவளவனும் இந்த அரசாங்கமும் தான் விளக்கணும். திருமாவளவன் சொல்ல வேண்டிய அரசாங்கம் தான் விளக்கணும். நம்மோடு வெளிப்புற படப்பிடிப்பினுடைய சகோதரி சுபா சதீஷ்குமார் அவர்கள் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சுபாமா. இப்போ இன்றைக்கு ஒரு பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு கல்வியாளராக பல்வேறு பரிணாமங்களில் நீங்கள் சில பதிலை சொல்லணும். ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் பெண்களுக்கான சட்ட ஒழுங்கு, அதாவது நீதிமன்றத்தில் பதறக்கூடிய அளவுக்கு வெட்டுகிறார்கள், ஸ்கூல் ஜோனில் கஞ்சா பல ரூபங்களில் வருது, எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், அதாவது சிறைக்குள் விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தென் மாவட்டங்களில் ஜாதி மோதல்கள் நிறைந்த பகுதிகளில் மறுபடி வன்மங்கள், இதுக்கிடையில் 200 சீட்டு பிடிப்போன்னு புகழாரும் வேறு. இதையெல்லாம் இணைத்து ஒரு சகோதரியாக, குடும்ப தலைவியாக இந்த ஆட்சிக்கான உங்கள் மதிப்பீடு என்ன சுபா? சார், மொத்தத்துல இந்த ஆட்சிக்கான மதிப்பீடு அப்படிங்கறத நான் செகண்ட் பார்ட்ல சொல்லலாம்னு வச்சிருந்தேன் சார். ஆனா நீங்க கேட்டதால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. ஓகே சார். அதாவது இன்னைக்கு நடந்தது இல்லையா நெல்லையில ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம், சட்டம் ஒழுங்கு எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது மொத்த தமிழகத்திலையும். நெல்லையில இது ஒண்ணும் புதுசு கிடையாது சார். நெல்லை ஆல்ரெடி இங்க ஒரு பதட்டமான ஏரியாவாக தான் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. இங்க அவர் வந்த போதே அந்த குற்றவாளி கொலை வழக்குல சாட்சியோ அது எதுக்கோ கோர்ட்டுக்கு அந்த குற்றவாளி நம்பர் பிளேட் இல்லாத 2 வீலர்ல தான் வந்திருக்காரு. அங்க 2 வாசல் இருக்கு. 2 வாசல்லையுமே 10 20 காவலர்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல, செக் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துல ஒருத்தர் கூடவா இல்ல. அப்படியே இருந்தா உங்க கையில கன் இல்லையான்னு கேக்குறாங்க அதை பார்த்த வக்கீல்கள் எல்லோருமே.
சோ அப்ப வந்து நீங்க வந்து 3+4 3 பேர் அவரை சுத்தி நோட்டம் போட்டிருக்காங்க, 4 பேர் கார்ல வந்திருக்காங்க, கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ல எய்தாப்ல இருக்கிற அன்னபூர்ணா வாசல்ல வண்டி நிறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 3 பேர் பிடிக்க 4 பேர் வெட்ட திரும்பி அதே கார்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. ஒரு வக்கீல் வந்து ஒத்தையாளா நின்று அந்த காரை மறிக்கிறேங்கிறாரு. அவங்க கையில இருக்கிற அருவாளால வெட்டினா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பொது மனிதனுக்கு இருக்கும் பொறுப்பு கூட ஒரு காவல்துறைக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல நமக்கு எழுது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு வக்கீல்கள் பிடித்து கொடுத்த பிறகு நீங்க வந்து சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு இல்லாத ஒரு சட்டம், தனி மனிதனை பாதுகாக்காத ஒரு சட்டம் இருந்து என்ன இல்லாமல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா சமுதாயத்துல வந்து யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா போயிடுது. காவல்துறையினர் என்ன செய்வாங்க இந்த மாதிரி பண்ணா? முதல் வாட்டி கொலை பண்ணும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது பழக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை என்ன செய்யும், சட்டம் என்ன செய்யும், மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் அவங்களை இதுக்கு கொடுக்கறது சார். நெல்லையில இது ஒன்று புதுசு கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பசுபதி பாண்டியன் அவருடைய தீவிர ஆதரவாளரான தீபக் பாண்டியனுடைய கொலையும் அதை தொடர்ந்து நடந்த ஊர்வலமும். இப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, முன்னாள் பிரதமருடைய முன்னாள் கோவையில குண்டு வெடிச்ச போது கைதான ஒரு குற்றவாளிக்கு நீங்க அவ்வளவு ஒரு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஒரு பாதுகாப்பு போடாத ஒண்ணுதான் பாக்கி. 1500 பேர் கலந்துக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீங்க வேற எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை எதிர்பார்க்க முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம். சட்டம் பத்தி பாதுகாக்காத காவல்துறை எதற்கு, நீதித்துறை எதற்கு? பூண்டோட ஏசிடிசிய மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்திற்குள் நீலகிரியிலயோ உதகையிலயோ ஒருத்தர் வந்து கையூட்டு வாங்கினாருன்னு ஒரு அரசு அதிகாரியை வந்து என்ன பண்றாங்கன்னா சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணல, அவங்கள வந்து டவுன் த சவுத் மாத்துறாங்க. இப்படிதான் இருக்கு இங்க இருக்கிற சட்டம். அரசு அதிகாரிகளுக்கு ஓட்டைகளை அதிகமா இருக்கு. போன வாரம் சார் அடாத மழை பெய்த போது சென்னையில ஒரு ஊடகம் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. சென்னை அடாத மழையிலும் விடாது கொள்ளையடிக்கும் கொள்ளையர்கள் வானிலை செய்தி கேட்டு கொள்ளையடித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார், சிரிப்பா இருக்கு சார். இதான் சார் எந்த இடத்துல நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாம எதை பேசுறோன்னே தெரியாம இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு ஆடியோ ஒன்று வெளிவந்தது. திருநெல்வேலியில சைவ சித்தாந்த கழகத்தை சார்ந்த ஒருவர் வந்து பேசுறாரு. எதிர்முறையில பேசுறவர் வந்து ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் கிட்ட பேசுறாங்க. அப்ப வந்து அதை பேசும்போது இந்த உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு அமைச்சரே ஒரு மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசுவதாக அந்த ஆடியோ செய்தி குறிப்பு வந்து நமக்கு சொல்றாங்க. அடுத்தது சிங்கிள் டேல நவம்பர் 20 அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில தஞ்சாவூர்ல டீச்சருக்கு அருவாள் வெட்டு பள்ளி கல்வித்துறையில, மத்தியானம் கிருஷ்ணகிரி ஓசூர்ல வக்கீலுக்கு கோர்ட் வாசல்ல அருவாள் வெட்டு. அதே அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா 14 வயசு ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. கொலை கொள்ளை எதுக்குமே ஒரு பாதுகாப்பு இல்ல. மருத்துவத்துறையில போன மாசம் நம்ம இதே விவாதத்துல பேசினோம். மருத்துவரை உள்ள புகுந்தாரு, வாட் எவர் த ரீசன் மேபி, வெதர் அவர் சரியா மருத்துவம் கொடுக்குறாரு அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் உள்ள கத்தி எடுத்துட்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஷார்ப்னர் கூட கொண்டு போக கூடாது, ஏன்னா அதுல பிளேடு இருக்கு, குழந்தைங்க கைய வந்து அது வந்து ஸ்கிராச் பண்ணிடும், அவங்க குழந்தைகளுக்கு வந்து டேமேஜ் பண்ணும்னு. ஆனா தற்போது பசங்க கிட்டதான் அருவாள் இருக்கு. ஸ்கூலுக்கு போற பசங்க கிட்ட அருவாள் இருக்கு. ஸ்கூல்ல வந்து வெஞ்சன்ஸ தீர்த்துக்க முடியலன்னா வெளியில வந்து அருவாளால வெட்டுறாங்க. இதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம் சார். இதெல்லாம் தான் திருநெல்வேலி சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சிவாஜி படத்துல வந்து ஒரு வசனம் ஒண்ணு வரும் சார், பழைய படத்துல. அதாவது இந்த வற்றாத ஜீவ நதியே போயிடுச்சுன்னா அது எங்க போய் ஆறுதல் தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். எனக்கு வந்து இந்த ஜூன் மாசம் வந்து 27ஆம் தேதி விருதுநகர்ல வந்து ஒரு பள்ளர் சமுதாய பெண்ணை வந்து ஒரு சக்கிலிய சமுதாய இளைஞன் அந்த ஆணவ படுகொலை போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது வந்து சூறையாடிது. அந்த காய்ந்து போன ஆறெல்லாம் வற்றாத ஜீவ நதியை பார்த்து ஆறுதல் அடையுமாமா, ஆனா இந்த நதியே வற்றி போய்விட்டதாங்கிற மாதிரி கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டுக்கே அந்த நிலைமை தான் இன்னைக்கு. சரி, திருமாவளவன் வந்து நிறைய இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசவே முடியல. நீங்க அப்ப கேட்டீங்க இல்லையா சிறுபான்மையினருக்காக என்ன செஞ்சாங்கன்ட்டு, பெரியாரை காப்பாற்றி வருவங்க. நாங்க தான் சிறுபான்மையினருக்கு காவலர்னு சொல்லக்கூடிய திருமா அவர்கள் கூட ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக பேசாம இருக்காரோ, தோழமை சுட்டாம இருக்காரோ, வேங்கை வயலில் இருந்தும் பேசாம இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படுது சார். இதை எல்லாம் பார்க்கும்போது ஜூன் 27 நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி மதுரையில கொலை செய்யப்படுறாரு. காலையில வாக்கிங் போனவர். சோ இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது, ஆல் ஏரியா
சூப்பரா இருக்கு நீதித்துறை, சூப்பரா இருக்கு காவல்துறை. பல்லடம் கொலை எடுத்துக்கோங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை தாங்கும் போது சாமானிய மக்கள் எம்மாத்திரம் சார். பேசுவோம் சுபா. ரொம்ப தெளிவா அழகா ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை நாம் கேட்காத பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இருங்க. நம்மோடு இப்பொழுது எழுத்தாளர் ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. அரசாங்கம் 2021 பதவியேற்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2021, 2, 22, 23, 24 3 ஆண்டுகள் முடிந்து 4. நம்ம இந்த லிஸ்ட்டை போய் பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னா 2021, 22 தமிழகத்தில் 1588 படுகொலைகள் திறந்திருக்கு. 21, 22. அதே மாதிரி 22, 23 1596 படுகொலை. அது இன்க்ரீஸ் ஆகுது. இன்னைக்கு டிசம்பர் முடியல. இன்னைக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 23, 24 1500 படுகொலைகள். இந்த 3 ஆண்டிலும் 5000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 4500லேருந்து 5000க்குள்ள வச்சுக்கலாம். இதில் 18 ஆதாய கொலைகள், அதாவது கூலிப்படைகள் மூலம், இப்போ ஆம்ஸ்ட்ராங் மாதிரி கொலைகள். இந்த மாதிரி விவகாரத்தை ஸ்டாலினே ஒப்புக்கொண்டார். அதற்கு முன்பு பார்க்கின்ற போது சராசரியாக இப்படியெல்லாம் இல்லை. இதையெல்லாம் இணைத்து இது ஒரு கேள்வியாக வைக்கின்றேன். நீங்கள் இதை விட்டு மாறுபட்டது சொல்ல போகிறீர்களா? இதையும் சேர்த்து பதில். இல்லை, 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒன்று என்ன அப்படின்னா, இது மாதிரி குற்ற வழக்குகள் வருகிற போது, குற்ற சம்பவங்கள் நடைபெற போது யாரையான ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ற வாரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களிடையே இருக்கக்கூடிய விரோதம் காரணமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது திமுக அமைச்சர் ஆமாம், நான் கட்சி பேர்லாம் சொல்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்கிறது நான் சொல்லுங்க. சரி. ஸோ என்னென்ன அப்படி சொல்லுகிற போது என்னவாகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்திலே அதுக்கு சப்பை கட்டுவதாகவும், அதற்கு ஒரு விதத்திலே மறைமுகமாக இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்டைரக்ட் என்டோஸ்மெண்ட் சார்ட் ஆஃப் திங் என்டோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், தனிநபர்களுக்குள்ளே நடக்கக்கூடியது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது பல முறை நான் ஒவ்வொரு இடத்தையும் நான் சொல்கிறேன். இது ஏழாமையினுடைய வெளிப்பாடா அல்லது ஆணவத்தின் வெளிப்பாடா? இல்லை, அது ஆணவம் சொல்ல நான் பயன்படுத்தலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறை ஊடக விவாதத்தின் போது நான் சொல்கிறேன், நீங்கள் சிவில் வழக்கு என்று சொன்னால் அது 2 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான வழக்கு. ஆமாம். கிரிமினல் வழக்கு என்று சொன்னால் ஒரு பக்கத்திலே தனிநபர், இன்னொரு பக்கத்திலே அரசு தான், ஸ்டேட்டு தான் இருக்கும். எந்த கிரிமினல் வழக்காக இருந்தாலுமே ஒரு யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்களுக்கு ஆதரவாக ப்ராசிக்யூஷன் தரப்பில் யார் இருப்பாங்கன்னா அரசு தரப்பு தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் அட்டாக் ஆன் தி சொசைட்டி ஆர் அட்டாக் ஆன் தி ஸ்டேட். அப்படி தான் எடுப்பாங்க. கிரிமினல் வழக்குனால அப்படி தான், உங்களுக்கு மிக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். கிரிமினல் வழக்கில் ஒரு பக்கம்தான் தனியார், இன்னொரு பக்கம் அரசு தான் இருக்கும். அப்படி இருக்க போது அரசு தரப்பிலிருந்தே ஒருவர் தனிநபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விரோதம் என்று சொல்லி தட்டி கழித்து விட்டு போய்விட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அது ஏன் நம்ம இது ஒரு கிரிமினல் வழக்காக பதிவு கேட்குறோம்? ஏன்னா அது அரசுகளில் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க, அதான் கேட்குறோம். சரிங்களா? அப்போது அந்த பொறுப்பை அதை தட்டி கழிக்க முடியாது. இது ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். இதுக்கு மாறாக பொறுப்பில் இருக்கிறவரை எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ஒரு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஒன்று. அப்புறம் 2வது நான் சொல்கிறேன், இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் உடனடியாக அந்த களத்தில் இறங்கி பதில் சொல்ல வேண்டியவர்கள்லாம் அப்போவே காணாமல் போயிடுறாங்க. நான் பார்த்த வரையில் அத்தனை பேரும் கூச்சல் போட்டு ஏதோ ஒரு விளக்கம் கேட்டு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே உள்ளூர் மட்டத்தில் யாராவது ஒருத்தர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடைபெறுகிறது தெரியவில்லை. இப்போது இந்திய நீதி பரிபாலனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகள் பல நீண்ட காலம் நீடிக்கிறதுங்கிறத ஏற்றுக்க முடியுது. ஏன்னா 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனால் குற்ற வழக்குகள் கூட நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது எந்த குற்ற வழக்காக இருந்தாலுமே சொல்கிறேன். அப்போது குற்ற வழக்கை விரைவாக நடத்தி முடிப்பதற்கும் இவர்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை. ஒருவேளை குற்ற சம்பவம் நடந்தால் இது 2 தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சம்பவம் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்படிலாம் போன வச்சுக்கோங்களேன், அப்போ மிக நிச்சயமாக அது ஒரு சப்பை கட்டி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன அந்த இயலாமைங்கிற சொல்ல நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தோணுது. சரிங்களா? அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் ஒரு கேள்வி என்னென்னா, அந்த போலீஸ் துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறார்? அப்போது அவர்கிட்ட தான் கேட்போம். இஸ் எ ரெஸ்பான்ஸ் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்ஸ்.
பட் இது இந்த செயின் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டினியூட், நாட் ஒன்லி a place. ஆமாம், இது இப்போ பார்த்தோமே, இன்றைக்கு மாலை வந்த செய்திகள் பார்த்தேன். நேற்று இரவு நடந்து பார்த்தீங்கன்னா கொண்டே இருக்கிறது, நடக்கிறது. நேற்று இரவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பல் வந்து ஆமா, ஒரு 5-6 இளைஞர்கள் வந்து அதுவும் போதையில் நிறைய பேர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. 5 பேருக்கு வந்து கத்தி குத்து. அதெல்லாம் பாருங்க, இந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் டி நகரில் வங்கி ஊழியருடைய காதை வெட்டுறான் ஒருத்தன். இது கொலைன்னு இல்லை, உள்ள போய். 2வது சிவகங்கையில் அம்மாவுடைய பிள்ளையை போட்டு தள்ளுறான். 2. 3வது நீங்கள் சொன்ன மாதிரி அம்பத்தூரில் நடந்தது. அதை விட பெருசு எங்க திருநெல்வேலியில். ஆமாம், ஒரு இது 24 மணி நேரத்தில் இதெல்லாம் எனக்கு என்னப்பா ஒரு கவர்மெண்ட். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம் அரசுக்கு என்ன அப்படின்னா, வன்முறையை நாம் எந்த காலத்திலும் சகித்து கொள்ள மாட்டோம். வன்முறைக்கு எதிராக இந்த அரசு வலிமையான தன்னுடைய ஆயுதங்களை பிரயோகிக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட போதுங்கிறேன். குறைந்தபட்சம் நடவடிக்கை கூட 2வது பட்சம். ஆனால் அது தனிநபராக இருந்தாலும் கும்பலாக செய்தாலும் பொதுவாக செய்தாலுமே வன்முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு காலத்திலும் வன்முறை ஜெயலலிதா அறிவிச்சாங்க. வன்முறை ஜெயலலிதா வந்து நீங்க கல்வியாளர் சத்தியம் பண்றாங்கல்ல, ஓத். ஆமாம், அதில் தான் எல்லாம் பேக்கேஜ் அடங்கிருதே. இல்லை சொல்லணும், இப்போ இது மாதிரியான விஷயம் நடக்கும் போதெல்லாம் கேட்டவாரோ விரும்பியோ விரும்பாமலோ சொல்லி தானே எடுக்கிறாங்க. சட்டத்தில் வந்து ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போதாது, நீதி வழங்கப்படுவதாக உணரப்படவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி வழங்கப்பட்டதாக அந்த ஆத்மா உணரும். ஆமாம், அது மாதிரி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்பது 2வது பட்சம். ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு சம்பவம் நீங்க சொல்றீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதையும் தாண்டி மக்களுக்கு முன்னாலே இன்னைக்கு ஊடகங்கள் கண்ணாடி மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்ல இருக்கு. இல்லை அதுதான் சொல்ல வரேன். அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பதிலாக இது தனிநபருக்கு இடையில இருக்கக்கூடிய விரோதங்கள் அதை வந்து நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சப்பக்கட்டு அதுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலை இல்லையா? அதை தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. அதுதான். அப்புறம் 2வது அந்த வெள்ளை நிவாரணம், 2 வாக்கியம் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த நிவாரணத்தை இதுவரையில் பல பேருக்கு அந்த 2000 ரூபாய் வந்து சேரவில்லை என்று கூட நண்பர்கள் சொன்னார்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு இம்மிடியட் ரிலீஃப் அதுக்காக தான் அந்த 2000 கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியட் ரிலீஃப், இடைக்கால நிவாரணம். முதல்ல வருது உடனடி நிவாரணம், அடுத்து இடைக்கால நிவாரணம், அப்புறம் தான் நீங்க லாங் டைம் ரிலீஃப், நீண்டகால நிவாரணம். இந்த 2000 ரூபாய்ங்கிறது உடனடி நிவாரணம். ஏன்னா அவங்களால வந்து தொடர்ந்து பணிக்கு செல்ல முடியாது. அன்றாட கூலிகளுக்குள்ள கஷ்டப்படுவாங்க. அவங்களும் வாழ்வாதாரத்துக்கு அதையே இதுவரையில் கொடுக்கல வச்சுக்கோங்களேன். இன்னும் உடனடி நிவாரணமே இன்னும் வந்து சேரலைன்னா அப்போ இடைக்கால நிவாரணம் எப்போ போகும்? அப்போ நிரந்தர நிவாரணம் எப்படி போகும்? ராமநாதன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ராமன் சார் இருங்க, நான் ஐயா நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயாட்ட கேட்டேன். இந்த 2021 நடந்த கொலை ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்லாம் சொன்னேன். 1588 அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த வருஷம் 1600 கொலை நடந்திருக்கிறது. அதில் 18 வந்து கூலிப்படை கொலைகள். அதில் இன்னொரு கொலை நிறைய நடந்திருக்கும். கூலிப்படை கொலை நிறைய நடந்திருக்கும். ஒரு வருஷம் கூட, அதாவது மாடல் ஃபார் கெயின் என்பது தான் 18ன்னு அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அதாவது பிபிசி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எனக்கு. நெல்லையில் 3 மாதத்தில் 50 சாதிய கொலைகள் நடந்ததாக பேட்டி கொடுக்கப்படுது. பிபிசியினுடைய தமிழ் பிரிவில் இந்த செய்தி வந்திருக்கிறது ஆதாரத்தோடு. 50 சாதி கொலைகள் நெல்லையில் 3 மாதத்தில். இதெல்லாம் வந்து ஒரு அபாயகரமான விவகாரமாக நான் பார்க்குறேன். இது வந்து சாதாரணமாக ஒரு அப்நார்மல்சியாக பார்க்குறேன். ஒரு சின்ன மாவட்டத்தில் 50 பேர் சாதியில் எவ்வளோ பயங்கரம் பாருங்கள், எண்ணி பாருங்கள். வட இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க, அந்தத்துவா இந்தத்துவான்னு பேச திமுக, ஒரு மாவட்டத்தில் 50 கொலைகள் இல்லை. என்கிட்ட இருக்கு அந்த இதில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப, அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த ஜாதி வன்மத்தை அவங்க திட்டமிட்டு அவங்க வந்து வளர்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி பாருங்கள், கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இறந்து போன அல்லூமா பாஷா அவர்களுடைய ஊர்வலத்திற்கு பெரிய திரளாக ஊர்வலம் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அதே அமைதி ஊர்வலத்திற்கு, இன்றைக்கி அண்ணாமலை தலைமையில் நடக்கக்கூடிய அமைதி ஊர்வலத்திற்கு தடை விதிக்கிறார்கள். ஏன்னா அமைதியாக இருங்க, மக்கள் அமைதியாக இருங்கள் என்பதற்காக ஒரு அமைதி ஊர்வலம் நடத்தினா அதை வந்து தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கத்திடம் காணப்படுகிறது. இந்த மாதிரி ஜாதி வன்மத்தோடு கொலை நடந்தால் திருநெல்வேலியில் 50 கொலை, அதான் அப்படி நடந்தா அப்ப நிறைய செய்திகள் இருட்டடிக்கப்பட்டு விடுது. அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் 3 தொகுதியிலையுமே பார்த்தா, பக்கத்து மாவட்டத்தில் உள்ள
தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே கனிமொழி அம்மையார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே நின்று அந்த ஜாதி வன்மத்தை, ஜாதி பயங்கரவாதத்தை, ஜாதி தீவிரவாதத்தை குறைப்பதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில், அதாவது குற்றவாளிகளுக்கு கொண்டாட்டம் என்ற அளவில் அவர்கள் வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனேயே அம்மா உணவகம் தாக்கப்படுகிறது, அந்த போர்டு அடித்து உடைக்கப்படுகிறது. அதாவது சென்னை முகப்பேரில் சென்னை முகப்பேரில் அம்மாவுடைய போர்டை எடுத்து கீழே போடுறாங்க. கீழே போடுற மகத்தான சாதனை புரிஞ்சுட்டாங்க. சாதனை புரிஞ்ச மாதிரி எவ்வளவு சாதனை திமுக வன்முறைக்கு உடனே வழிகாட்டுறாங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு, அது யூஸ்வல் தான், பிரியாணி சாப்பிட்டுட்டு துட்டு கொடுக்க மாட்டேன், நீ தான் காசு எங்களுக்கு மாமூல் கொடுக்கணும், நாங்கள் திமுக காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வன்முறையை தொடங்கினாங்க. அதிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வன்முறை. அதாவது இந்த ஜாதி வன்முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் அவங்களால கண்டுபிடிக்க முடியலையோ அல்லது கண்டுபிடிக்க விருப்பம் இல்லையோ, உலக ரெக்கார்டு 2 வருஷம் 3 வருஷம் வெற்றிகரமான 3ஆம் வருடம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் குடிநீர் தொட்டியில் கழிவுகளை கலந்தால், மனித கழிவுகளை கலந்தால் அங்கேருந்து கலெக்டர் உடனே இடிச்சிடுறார். உண்மையை கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அதில் ஏதோ காக்கா முட்டை விழுந்தது, பள்ளி முட்டை விழுந்தது அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டித்தால் அவர்களுக்கு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும், அதனால குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதே இல்லை. சரி, அதே போல அம்மையார் சசிகலா அவர்கள் வெள்ள நிவாரணத்துக்கு புறப்பட்டு சென்னையிலேருந்து போறாங்க. சென்னையிலிருந்து போறாங்க. பக்கத்துல மோசமான கழிவு நீரை குடித்து பல பேர் இறந்து போறாங்க. பல்லாவரத்துல உடனே அவங்க என்ன சொல்லணும், அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ டிஆர் பாலு அவர்கள் தான் அங்க பாராளுமன்ற உறுப்பினர். அவரோ என்ன சொல்லணும், நாங்க கழிவு நீராக இருந்தால் ரொம்ப வருத்தப்படுறோம். வேற மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வருத்தப்படுறோம், நல்ல தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னு. நல்ல தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல தண்ணீர் தான். உடனே பொதுமக்கள்லாம் கேட்டாங்க, நீங்க அந்த தண்ணியை குடிப்பீங்களா ஐயா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு கழிவு நீரை குடித்து 2 பேர் இறந்து போகிறார்கள், பலருக்கு வாந்தி பேதி ஏற்படுகிறது, அவர்கள் அதை சகித்து கொள்ள முடியவில்லை, அதனால உடல்நல குறைவால ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறாங்கன்னா தொடர்ந்து ஒரு கேள்வி. சென்னையில் ஓமந்தூராருக்கு அடுத்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்க கிண்டியில் கருணாநிதியுடைய பெரும் சிலையங்க முன்னாடி வச்சிருக்காங்க. பரவாயில்ல வச்சிருக்கிறாங்க, தமிழ் தாத்தா எல்லாம் சொல்ற பத்தப்பில்லை. அங்கே மரியாதைக்குரிய நண்பர் பாலாஜி அவர்களை ஒருத்தன் உள்ள பூந்து கண்டந்துண்டமாக கொலை முயற்சிக்கு முயற்சி செய்கிறார். அவர் உயிர் தப்பியது பெரிய அதிசயம். ஆமா. அப்ப இது எங்க நடக்கு? சென்னை கிண்டியில் நடக்கு. ஆமா, நம்ம திருநெல்வேலியை பேசுறோம், சென்னையில் இங்க நடக்கு. அதாவது ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுங்க, நெல்லை விஞ்சுகிறதா சென்னை விஞ்சுகிறதா, எது வெற்றி பெறுகிறது எதுல போட்டி? இந்த மாதிரி கொலை கேங் ரேப்பு இதுலலாம் எது வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொன்னா நெல்லை ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னையில் இந்த மாதிரி நடக்குது. சென்னை வெற்றி பெறக்கூடாதுன்னு தஞ்சாவூரில் நடக்குது. எந்த கொலையும் கொள்ளையும் இவர்கள் தடுக்க முடியாமல் இந்த அரசாங்கம் திக்குமுக்காடி போய் இன்னைக்கு ஏன்னா ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட பாதுகாப்பை போட முடியாது. அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு கண்ணியமான மனிதர் அவர். அதாவது அதிர்ந்து கூட பேச தெரியாதவர். அவரை அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அதுல சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காட்டாலும் கூட இது என்ன வெட்ட முடியாது, அது வெட்ட முடியாது. அப்படியே அவர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட போய் அடுத்தவரை வெட்டக்கூடிய நாம ட்ரீட்மெண்ட் பத்தி பேசல. ஆமா, இங்க பேச போது சட்டம் ஒழுங்கு தான். அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் சென்னை, அதாவது நெல்லை மாவட்டத்தில் 50 கொலைகள் அப்படின்னு பார்த்தா சென்னை மாவட்டத்தில் ஏகப்பட்டது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காக இருக்கட்டும், அதற்கு முன்னால் உள்ள கொலை வழக்கு, காவல்துறையில் உள்ள மரணங்கள். கல்வியா செல்வமா வீரமா? கல்வி சிறந்ததா? நீங்க சொல்றது கொலையில சென்னை மிஞ்சதா திருநெல்வேலி மிஞ்சதா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொலையும் கொள்ளையும் அதிகமாக இருக்கிறது. அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையார் போயிருக்கணும், இல்லை பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கே போயிருக்கணும். அங்கே திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது.
இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தென்காசி எல்லாம் 3 தொகுதியிலையுமே இண்டி கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்கே உள்ள அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஆறுதலை கொடுத்தார்கள் பேசும். அதுதானே முக்கியம். அந்த ஆறுதலை எதையுமே பேசும். அவர்கள் இப்ப கொடுக்கவில்லை. ராமன்ட்ட ஒன்று கேட்கணும். ஐயா, நீங்க என்ன நீங்க நிறைய எழுதி வச்சிருப்பீங்க, அது விவகாரம். நெல்லை எங்களின் எல்லை, குமரி எங்கள் தொல்லை. யார் சொல்லலாம்? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இல்லை, கலைஞர் சொன்னாரு. கலைஞர். கருணாநிதி வார்க்கு. சரி, பரவாயில்ல, டங் ஸ்லிப். ஓகே. அதுல அப்ப கருணாநிதி என்ன சொல்றாரு? நெல்லை எங்களின் எல்லை, குமரி குமரி எங்கள் தொல்லை. என்றுமே தொல்லை. தொல்லை. அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்த நீங்க வரைக்கும் குமரிக்காரன்னு ஆமாம், அதாவது தென் மாவட்டத்தில் பார்த்தீங்களா சார், உங்களுக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதி கலவரம் வந்து எப்படின்னா பிராய்லர் தண்ணி மாதிரி இருக்கும், கதம் கொதிச்சுட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏழ்மை உள்ளவங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் வந்து இந்தியா கூட்டணிகள், ஐஎன்டி கூட்டணி எல்லாரும் வெற்றி பெற்றுருக்காங்க. எம்எல்ஏ, உள்ளாட்சி தலைவர்கள், எம்பிக்கள் எல்லாம். காரணம் என்ன? முழுக்க திமுகவினுடைய கட்டமைப்பு தான் இந்த நிலைப்பாடு. அதனால தான் நீங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய திவான் மாதிரி இருப்பாங்க. ஒரு மக்களை மதிக்கதே கிடையாது. மக்கள் வந்து இவங்களை சந்திக்க முடியாது சார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்களா உள்ளாட்சி பிரதிநிதிகளிலிருந்து, உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிலிருந்து, மாவட்ட கலெக்டரிலிருந்து, மாநகராட்சி ஆணையர்களிலிருந்து எல்லா துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் மக்களை விட்டு நீண்ட தூர டிஸ்டன்ஸ் கேப் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியவர், மற்றவர் தொடர்பு உள்ளார். நீங்க சந்திக்க வரவங்களை யாரு கூப்பிடான்னு நீங்க எந்த அமைச்சர் ஆபீஸ்லயாவது வீட்லயாவது ஒரு ஏழை மனு கொடுத்து நியாயம் வாங்கினேன்னு சொல்லுங்க. காரணம் என்ன? சிசிடிவி கேமரா பார்ப்பாங்க. இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க போய் ஒரு திமுக கவுன்சிலர் மனுவை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருப்பி அனுப்பியிருக்கார். இன்னைக்கு அதுதான் மனுவை. அதாவது அதிகாரிகளுக்கும் இந்த நோய் தொற்றி விட்டது. 3 ஆண்டுகளில் 6000 கொலை, மெகா சாதனை. தமிழகத்தில் மெகா சாதனை. 3 ஆண்டில் 6000 கொலை, 55000 கொள்ளை, மீதி எக்ஸட்ரா நீங்க பாத்துருங்க. வந்து 55,000 கொள்ளையா? 55,000 இடத்துல இது கொள்ளை நடந்திருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 55,000 இடத்துல 3 ஆண்டுகள் கொள்ளை. அப்படி என்றால் இது ஒரு வெளிப்படையா வந்த பத்திரிகை செய்தி தான். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்களா அண்ணன் ராமமூர்த்தி லாயர் சொல்றாரு பாருங்க, மதுரை மேட்டர் என்ன தெரியுமா காரணம்? ராமமூர்த்தி இல்ல, ராமநாதன் லாயர் என்ன சொன்னாருன்னா, அது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா, இன்னைக்கு எந்த மாநகராட்சியில் போனாலும் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளையோ, ஒரு ஒப்பந்ததாரர்களோ அல்லது பில்டிங் கட்ட போறீங்க, நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா, அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதி தலைவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் அன்கோ போட்டு நீ இவ்வளவு வாங்கு, உனக்கு இவ்வளவு, எனக்கு இவ்வளவு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எப்படி சார் பண்ணுவான்? அப்போ சாதாரண எங்களுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் J+ மட்டும்தான் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்வைக்கின்றது. இதைத்தான் தியாகத்தலைவி சின்னம்மா தினசரி மக்களுடைய ஆதரவான மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன என்பது புட்டு கேட்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னா, பெருந்தலைவர் காமராஜர் முன் உதாரணம், பேரறிஞர் அண்ணா முன் உதாரணம், எம்ஜிஆர் முன் உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் முன் உதாரணம். காரணம் அவங்கெல்லாம் மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை? அதில் பாருங்கள், கிறிஸ்டின்ஸில் ஒரு பாட்டு இருக்குது, அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார், ஏசு ஆண்டவன் தொண்டு என்றார். தொண்டு என்பது இப்படி தான் சார் இருக்கணும். அந்த பாட்டை அழகா முடிங்க, பாட்டை முடிங்க. அதை அடுத்துக்கு மேல் ஒரு நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளத்தை ஒழுங்கள் என்று, தூசிகள் மனசுல அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணு, மாஸ் கிளீன் பண்ணுன்னு சொல்றாரு. அதுல என்ன, நிலங்களை உழுவது போல் உங்கள் உள்ளத்தை ஒழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊரின் என்ன மனதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார், இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் என்று அதை வாசகம் சொல்றாரு. பாட்டு பிரமாதமா இருக்கு. பாட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம். அதுதான் இடையில அந்த வரியை சொன்னேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த வரிகள் எழுந்து மக்களுக்கு, அதாவது ஆன்மீக சிந்தனை என்பது என்ன, எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் சார், ஆன்மீகம் அரசியல் என்பது மக்களுக்கு பழக்கமானது. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு எப்படி வேணாலும் வாழலாம், ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவில் என்ற அந்த அரசு நினைத்தால் மக்கள் எப்படியா வாழ முடியும்? எங்க சார் இன்னைக்கு வீட்டிலிருந்து ஒரு கணவன் வீட்டிலிருந்து மனைவிடன் டாட்டா சொல்லி விட்டு வெளியில் வேலைக்கு சென்ற போது வீட்டில் வருவரைக்கும் கணவர் வருவாரோ
வரமாட்டாரோ என்ற நிலைப்பாடு குடும்ப தலைவரின் மனதில் உள்ளது. இது சுபா அவர்களுக்கும் தெரியும் என்பதை நேரத்தில் தெரியக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை, கொலை கொள்ளை விபத்துகள் ஆக்சிடென்ட்கள் ரோடுகளை பள்ளம் பாருங்க சார். எங்க பார்த்த ரோடு குண்டும் குழி இல்லை. எங்க சார் போச்சு இந்த பணம், எங்க போச்சு? நீங்க ரொம்ப மோசமாயிட்டு சென்னை சாலைகள் சார். சாலைகள் 20% ரோடு போடுறாங்க ஐயா, 20% தான். அதாவது உள்ளாட்சி துறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகளில் 25% 30% வேலை நடக்குது. மீது எல்லாம் கேட்காதீங்க. சுபாம்மா, உங்களுடைய நிறைவு கருத்து. சார், இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத பத்தி பேசும்போது எனக்கு மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க இருக்கும்போது போலீஸை பார்த்தாலே ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும்னு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அவங்க ஆட்சியில போலீஸார்கள், அதாவது காவல்துறையினர் மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் இருந்தாங்க. யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. எந்த ஆட்சி, எந்த கட்சி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை உண்டுங்கிறது அந்த பயம் தப்பு செய்யறவங்களுக்கும் இருந்தது, சட்டத்தை எடுக்கிற காவல்துறைக்குமே அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. இப்ப அது இருக்காங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவதற்கு முன்னாடி அடுத்தது எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா அவருக்கே அதை நம்பியிருப்பாரா இல்லையான்னு தெரியாது. அவருக்கே அது சர்ப்ரைஸா தான் இருக்கும் அந்த வேர்டு அவருக்கு தெரிஞ்சதுன்னா. அப்படிப்பட்ட எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதே அவரை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியை நிலைநாட்டினார். நாங்க தான் அப்படின்னு ரைட் ராயலா. இப்ப உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்து மக்கள் சட்டசபைக்கு அமைச்சிருக்காங்க. நீங்க எங்க போராட்டத்துல முன்னிக்கிறீங்க? எதிர்கட்சி ஆக துடிக்கணும், அடுத்தது நாங்க தான் 2வது இடத்துக்கு வரணும்னு போட்டி போடுற கட்சிகளும் எவ்வளவு பேர் நீங்க சேர்ந்து அந்த இடத்துக்கு போறீங்க? களத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து அறிக்கை கொடுக்கறது அரசியல் கிடையாது. களத்துல இருக்கணும், மக்களோட மக்களாக பயணிக்கணும். அப்பதான் நீங்க மக்கள் மனசுல இருப்பீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு ஊடகத்துக்கு சார். சொல்லியிருக்காரு, ஒரு 6000 மக்கள் 3 கிராமத்துல வெள்ளம் சூழ்ந்துருச்சு, நான் கொண்டு ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கேன். அவங்க என்கிட்ட கேக்குறாங்க சார், அத்தியாவசியமா ஒரு பால் கொடுங்க பிள்ளைக்குன்னு கேக்குறாங்க. என்னால கொடுக்க முடியல. என்னோட துணை முதலமைச்சரை கான்டாக்ட் பண்ண முடியல. முதலமைச்சர் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமை. புரியுதுங்களா? அப்புறம் தானே நீங்க நிவாரணத்துக்கு போறீங்க. பாலே கொடுக்க முடியல, கூட்டணியில இருக்கிற கஷ்டப்படுற அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பாலே கொடுக்க முடியல. அவர் பதிவு பண்றாரு. அப்படிதான் இருக்கு இன்றைய ஆட்சியாளர்களும் அரசாங்க அதிகாரிகளையும். ஒரு சாமானியர்கள் போய் கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின்னா மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவாங்க சார். அந்த மாதிரி ஆட்சியை வருவதற்கு முன், ஆட்சி வருவதற்கு பின்னு நீங்க 2ஆ தான் இந்த அரசை பார்க்கணும். பொதுவாகவே இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் இந்த நோரி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வேலூரை சார்ந்த பாஜக நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு அதே ஊரை சேர்ந்த திமுக நிர்வாகியினுடைய மகனின் ஓட்டுநரும் அவருடைய நண்பரும் நீதிமன்றத்துல சரணடையர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி இருக்குன்னா சார், ஊழல் செய்து சிக்கிய அதாவது மந்திரிகளோ இல்லைன்னா அவங்களுடைய சொத்துக்களையோ ஆவணங்களையோ பறிமுதல் செய்ய மாட்டாங்க சார். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கான அத உரிமம் கொடுத்தாங்களே அந்த கட்டிடம் கட்டுவதற்கு, அந்த அதிகாரிகளோட ஆவணங்களை பறிமுதல் பண்ண மாட்டாங்க. தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் உண்மையான அந்த சான்றிதழ், உண்மையா பொய்யான அந்த ஆவணத்தை பறிமுதல் செய்ய மாட்டாங்க. ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பறிக்க மாட்டார்கள். மலைகளே காணாமல் போகும் அளவுக்கு கனிம வள கொள்ளையக்கு உடந்தையா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அதிகாரிகளுடைய சான்றிதழை கூட பறிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மறந்து போய் வண்டியில போகும்போது ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா உங்களோட ஆவணங்களை பறிப்பாங்க. சரி, நன்றிம்மா. ரொம்ப நிறைய விஷயங்களை மலைகளே காணாமல் போகிறது என்கின்றார் சகோதரி சுபா. நிறைவு கருத்தாக ஐயா கிருஷ்ணமூர்த்தி. ஒன்றே ஒன்று தான், சில்லறை விஷயங்கள், அரசியல் விவகாரங்கள் இதில் தான் வெளியே அரசாங்கம் மக்களுக்கு மிக முக்கியமாக எதுவெல்லாம் இருக்கோ அங்கே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். மிக முக்கியமாக இது மாதிரியான குற்ற நடவடிக்கைகள், குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசாங்கம் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும். நேரடியாக சொல்ல வேண்டும். நாங்கள் தனிநபர் விரோதமாக இருந்தாலும் வன்முறைக்கு இங்கே இடமில்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணணும். அதுதான் அரசாங்கத்தில் நம்ம எதிர்பார்க்கணும். ராமநாதன் ஐயா சொல்லும்போது ஆட்சி நிர்வாகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அப்படி. அதான் உண்மைதான். என்றால் உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களும் காமராஜர் அவர்களும் பெருந்தலைவர்கள் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. அப்படி பெருந்தலைவருக்கு இருக்கக்கூடிய புகழை ஒரு சின்னத்தனமாக அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக
ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் எல்லாருமே ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். அதாவது பெருந்தலைவரும் ஒன்று தான், ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவரும் ஒன்று தான், பெருந்தலைவரும் ஒன்று தான் என்று ஆக்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், கலைஞருடைய அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் தான். அதாவது ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா அது பக்கத்தில் ஒரு கோட்டை பெருசாக போட்டுட்டா அந்த கோடு சின்னதாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் அளவிற்கு பெருந்தலைவரை இழிவுபடுத்திய அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அம்மா சின்னம்மா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியானது என்ன கருத்து என்னன்னா, இது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடம் ஒதுக்கப்படுமா அப்படின்னு நிருபர்கள் கேட்கும்போது, நாங்கள் பேசி முடிவெடுப்போம். அவங்க தானே ஜெயிச்சாங்க, ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஈரோடு காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிடலாம். ஆனால் நாங்கள் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான உட்கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வஞ்சித்து காங்கிரஸுக்கு அந்த இடத்தை கொடுக்காமல் கபலீகரம் செய்து கொள்ளும் என்பது தான் அதனுடைய உட்கருத்து. அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் குற்றவாளிகளுக்கு கொண்டாட்டமான அரசாங்கம், பொதுமக்களை பொறுத்த அளவில் திண்டாட்டமான அரசாங்கம். ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ஒரு 2026 அதற்கு முன்னாலேயோ இந்த ஆட்சி போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அம்சம். நேயர்களே, ரொம்ப வருத்தத்தோடும் இருக்க மனசோடும் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறோம். அம்மாவுடைய அதாவது சசிகலா அம்மாவுடைய இந்த அறிக்கையினை பேஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடந்தாலும், தமிழ்நாட்டுடைய நில படுமோசமான ஒரு சூழலை மக்கள் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விலைவாசி விவரங்கள், அரசினுடைய வரிகள், படுகொலைகள், சாதிய படுகொலைகள், பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், இயற்கையினால் ஆபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு சரியான நிவாரணம் வழங்கப்படாது, இதெல்லாம் நம்ம தெளிவாகவே பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புகள் உண்மையாகவே போராடி இதற்கான நிலைப்பாட்டை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பெஞ்சில் புயல் நிவாரணம் கிடைக்காமல் பரிதவிக்கும் மக்கள் என்ற தலைப்பில் நம்மோடு பேசிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள், வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள், எழுத்தாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், எம்முடைய அன்பு சகோதரியாக வெளியிருந்து எங்களோடு முகமுகமாக பல விவகாரங்களை சமூகத்தின் பார்வையில் கதைத்த சகோதரி சுபா சதீஷ்குமார், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.